தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜெபம் கடவுளோடு ஒன்றிணைப்பது, தவம் நம்மை சரி செய்து கொள்வது. தர்மம் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்கள், அவருடைய சாயலில் உள்ள அனைத்து மனிதர்கள், அனைத்து படைப்புகளிடமும் நாம் நம்மை பகிர்ந்து கொள்வது. அது எப்படி அப்படின்னா, பணம் கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக எனக்கு எப்படி வலிக்கிறதோ அதே போல்தான் சக மனிதருக்கு வலிக்கும். எனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதே போல்தான் அவருக்கும் தேவை இருக்கும். எனக்கு எப்படியெல்லாம் துன்பங்கள், வலிகள், வேதனைகள், கண்ணீர், அழுகை, போராட்டங்கள் இருக்கிறதோ அதே போல்தான் என்னுடைய சக மனிதருக்கும் துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள், கண்ணீர் இருக்கும். அப்போ இந்த தர்மம் என்பது அவர்களோடு துன்பப்படுவோரிடம், துயரப்படுவோரிடம் எதுவெல்லாம் நமக்கு இருக்கிறதோ அதே போல் அவருக்கும் இருக்கும் என்ற அந்த மனநிலையோடு நாம் அவரை புரிந்து கொண்டும் ஏற்றுக்கொண்டும் நம்மால் முடிந்த உதவியை நாம் எப்படி தேற்றிக்கொள்வதற்கு, நம்மை நோக்கி எப்படி பிற மனிதர்கள் வந்து நம்மை பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், அதே போல் நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்கள் துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனைகளிலும் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடுவதாக இருக்கலாம், அவரிடம் சென்று அவர்களுக்கு செவி மடுப்பதாக இருக்கலாம், அல்லது பொருளாதார தேவையில் நாம் உயர்ந்திருக்கும் பொழுது அடுத்திருப்பவர் தாழ்ந்திருக்கும் பொழுது பொருளாதார தேவையின் மூலமாக உதவலாம். ஆக பிறருக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை தெரிந்து அதை நம்மால் முடிந்ததை நாம் பிறருக்கு கொடுப்பது தான் தர்மம். அது பணம் என்பது மட்டும் பொருள் அல்ல. நம்முடைய நேரத்தை செலவிடுதல், அவர்களோடு உரையாடுதல், அதிலும் குறிப்பாக இன்று முதியோர்கள், கைவிடப்பட்டவர்கள், எத்தனையோ குழந்தைகள் கைவிடப்பட்டு இப்படியே பலவிதமான சூழல்கள் இருக்கிறது. இவர்களிடமெல்லாம் நாம் நம்மால் முடிந்ததை பகிர்ந்து நம்முடைய நேரங்களையும் பணங்களையும் மற்ற எதுவெல்லாம் நம்மால் முடியுமோ அதையெல்லாம் பகிர்ந்து அவர்களோடு நாம் உறவாடுவது தான் தர்மம். ஆக இந்த தவக்காலத்தினுடைய 3 படிநிலைகளாகிய ஜெபம், தவம், தர்மம், இந்த 3ஐயும் நாம் சிறப்பாக கடைபிடிக்கும் பொழுது முதலிலே நாம் கடவுளோடு ஒன்றிணைகிறோம், 2வது நம்மோடு, 3வது மற்றவர்களோடு. இது 3ம் மூலமாக இறைவன் மீண்டும் நம்மோடு கலந்துரையாடுவதும் நம்மோடு இருப்பதும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் தருவது தான் இந்த தவக்காலம் என்பதை புரிந்து கொண்டு தவக்காலத்தை முழுமையாக சரியாக அனுசரிப்போம். இறைவனுடைய அருளை பெறுவோம்.